ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மெங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐடிபிஐ இன்டர்வியூக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் மேஜர் டவுட்ஸ் என்னென்னா, இங்கே அட்டஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோர்த் பாயிண்டில் டொமைசைல் சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு தான். ஃபஸ்ட்டு டொமைசைல் சர்டிஃபிகேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இது நம்ம டெலகிராம் குரூப். இதில் தெளிவாக போட்டுருக்கோம் பாருங்கள் இந்த டவுட்டுக்கு. டொமைசைல் சர்டிஃபிகேட் வேறு, நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேறு. அப்போ எங்கே சார் நம்ம இந்த டொமைசைல் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக இ-சேவை மையத்துக்கு போங்க. இ-சேவை மையத்தில் உங்களோட வேலிட் ஐடி ப்ரூஃப் அண்ட் ரேஷன் கார்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு போங்க. அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 5 to 7 டேஸில் உங்களை ரீச் அவுட் பண்ணிடும். அந்த டொமைசைல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு 5 to 7 டேஸில் கிடைச்சிரும். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த அட்டஸ்டட் வழக்கமாக செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அட்டஸ்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ், இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பியில் பாட்டம், இப்போ இதுதான் பாட்டம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போடணும். அவ்வளோதான். எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்ஸுடைய பாட்டமில் உங்களோட சிக்னேச்சரை போடுவீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அட்டஸ்டட். புரிஞ்சுருக்குங்களா? சரி, வாங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூவ் பண்ணணும். அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த அப்ளிகேஷன் இதில் இன்னொரு வேலிட் அடிஷ்னலாக என்ன இருக்குன்னா, சிவி பற்றி பேசியிருப்பாங்க. இந்த சிவி அவங்க வெப்சைட்லேயே ஃபார்மேட் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு வேணும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா, ஆல்ரெடி ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே வந்து கேளுங்க, அவங்க உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுப்பாங்க எப்படி இதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, மற்ற எல்லாமே வேறு இன்டர்வியூஸ்க்கெலாம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டேட்டாஸ் தான் இருக்குது. அப்படி பார்க்குற பட்சத்தில் ஒரே செகண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரே செகண்ட், இதை பாருங்கள். பேன் கார்டு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் பேன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி ஒன் இருந்தால் போதுன்னு சொல்லலை, ரெண்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு ரெண்டுமே இருக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரூவ் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே. பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா கூட 10th சர்டிஃபிகேட், அப்படின்னா ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்னா டிசி இருக்கு இல்லையா, இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அதே நீங்கள் வேலிட் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4th பாயிண்ட்டுக்கு தான் நான் என்ன சொன்னேன், டொமைசைல் சர்டிஃபிகேட்டுக்காக இ-சேவை மையத்தை அப்ரோச் பண்ணுங்கள். அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினீங்களோ, ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி நீங்கள் வாங்கினீங்களோ, ஓபிசி, எஸ்சி எஸ்டிக்கு சில பேருக்கு ஸ்டேட் இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த டவுட்ஸ் இருக்கும். இதையும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரிக்கு எந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆல்ரெடி ஐடிபிஐ இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்காங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எனி டவுட்னா அங்கே கேளுங்க. ஓகே, அடுத்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சர்டிஃபிகேட். 10th 12th ஸ்கூல் சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பி. ஓகே, அப்புறம் உங்களுடைய காலேஜுடைய மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட், இது 3ம் இருக்கணும். ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஈச் செமஸ்டருடைய மார்க் ஷீட்டையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் 2லேருந்து 3 ஜெராக்ஸ் காப்பி போட்டுக்கோங்க. இதே ஆர்டரில் 3 செட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு செட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி அட்டஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கையெழுத்து போட்டு வச்சுருங்க. எல்லா ஜெராக்ஸ் காப்பிலும் பாட்டமில் இந்த மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஏன் 2 எக்ஸ்ட்ரா அப்படின்னா, சப்போஸ் எனி மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது. அடிஷ்னலாக இருக்குது பெட்டர். அதே மாதிரி ஈச் செமஸ்டருக்கு எல்லா செமஸ்டருக்கும் அட்லீஸ்ட் 2 பண்ணிக்கோங்க. பட் மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் மினிமம் 3 ஜெராக்ஸ் போட்டிருக்கணும். இதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்த பாயிண்ட், 6வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் மார்க் ஷீட்ஸ். அதே தான் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள். ஓகேங்களா?
மற்ற இன்டர்வியூவில் மொத்தமாக இந்த பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இவங்க ஆல் செமஸ்டர் இயரோடைய கிராஜுவேஷன் மார்க் ஷீட்ஸோட கண்டிப்பாக எல்லா செமஸ்டருடைய மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க, எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நோட்டுன்னு கொடுத்து ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சிஜிபிஏ கால்குலேஷன் உங்கள் காலேஜுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுடைய காலேஜ் கொலீக் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேளுங்க. டவுட் இருந்தால், சில பேருக்கு டவுட் இருக்கும் அந்த கன்வர்ஷனில். உங்களுடைய கொலீக், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, கொலீக் இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு மேபி ஒரு யாராச்சும் காம்படிட்டிவ் ஃபீல்டு இருந்தாக்குள்ள மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த ஒவ்வொரு பாஸ் அவுட்டுக்கு ஒரு மாதிரி மேக்ஸிமம் 2 ஸ்டாண்டர்ட் தான் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த கன்வர்ஷனை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் அந்த சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அந்த கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த கிரேட் பாயிண்ட்டுக்கு. ஓகே, இது சொல்லிட்டேன். கேஸ்ட் சர்டிஃபிகேட், கேட்டகரி ஓபிசினா கேட்டகரி சர்டிஃபிகேட், இல்லைன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், இல்லைன்னா எஸ்சி எஸ்டினா உங்களுடைய அந்த பர்டிகுலர் எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட். இந்த எந்தெந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னுட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கும் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், இது நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு இப்பயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க, வெளியே வந்துட்டீங்க, அப்ளிகேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரிலீவிங் லெட்டர் கேட்பாங்க. ஓகேங்க, அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்களே, அந்த லெட்டர் கேட்பாங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் 2 or 3 செட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு பிளேஸ் ஆகிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பெனியில், அதோடைய ஆஃபர் லெட்டர் இருக்கு இல்லையா, அதே கேட்குறாங்க. இப்போ கரண்ட் எம்ப்ளாயர் இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் நாளாக அப்படின்றபோது உங்களுடைய கால் லெட்டரை ஆஃபர் லெட்டர்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா கம்பெனிலேருந்து, அதை கேட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் 3 மாதத்தோட சேலரி ஸ்லிப்பை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் ஒரிஜினலும் கொண்டு போங்க. இதெல்லாம் ஒரிஜினல் இருந்துச்சுன்னா ஒரிஜினல் டிவியில் செக் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பின் பண்ணி கொடுக்கறதுக்காக ஜெராக்ஸ் காப்பியும் தேவை. ஒரிஜினலும் தேவை, எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பியும் தேவை. தென் இது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்களுடைய டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஐடென்டி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதில் என்னென்னலாம் ஐடென்டி ப்ரூஃப் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. பேன் கார்டு, பாஸ்போர்ட், பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப். ஓகேங்களா? பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப். அந்த நீங்கள் ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா அதில் ஃபோட்டோ இருக்கணும் அதில். ஓகேங்களா? இதெல்லாம் வேலிட் ஐடென்டி ப்ரூஃபாக சொல்லியிருக்காங்க. இங்கே எதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரேஷன் கார்டும் எல்எல்ஆரும் ஒரு வேலிட் ஐடென்டிட்டியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த ஆதாருக்கான கைடன்ஸ் எதெல்லாம் செல்லும் அப்படிங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆதாரம் இங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் சொல்லிவிட்டு நோட்டுன்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டும் எல்எல்ஆரும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 காப்பீஸ் ஆஃப் சிவி, இந்த கரிக்குலம் விட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து கேளுங்க. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு, அதாவது ஐடிபி எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்ணவங்க, அட்டன் பண்ணவங்க உங்களுக்கு அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்க வெப்சைட்லேயே அந்த கைடன்ஸ் இருக்குது, போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு 6 to 7 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது சேஃப். 8 ஃபோட்டோஸ்க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குவோம். அப்படியே ஒரு பஞ்சாக ஒரு 8 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். 2 ஃபோட்டோஸ் தேவை, நீங்கள் ஒரு 8 ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதில் எந்தெந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் அங்கே அட்டாச் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே பாட்டமில் இந்த மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். ஒரு காப்பிக்கு இல்லைனா 2 காப்பியில் சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு காப்பினா ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்லை, ஒரு செட்டு. சரிங்களா? கம்ப்ளீட் செட்டு. இந்த 10லேருந்து 12 டாக்குமெண்ட் இருக்குது. இதில் டாக்குமெண்ட்டாக ஒரு 10-15 டாக்குமெண்ட் இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்லையும் கீழே பாட்டமில் இந்த மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரை சைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக உங்களோட சிக்னேச்சரை சைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் அட்டஸ்டட். செல்ஃப் அட்டஸ்டட் தான் அட்டஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குயிக்காக சொல்லிடுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபர்தராக எனி டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. வாங்க குயிக்காக ஒரு டைம் பார்த்துடலாம்.
நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன பிரிண்ட் எடுத்துருக்கணும். பான் கார்டு, ஆதார் கார்டு 2மே கம்பல்சரியா இருக்கணும். அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்கூல் சர்டிஃபிகேட். மார்க் ஷீட் டேட் ஆஃப் பர்த்துக்காக ஸ்கூல் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பர்த் சர்டிஃபிகேட் இருந்தா யூஸ் பண்ணிக்கலாம். டொமிசைல் சர்டிஃபிகேட்டுக்காக இ-சேவை மையத்தை அப்ரோச் பண்ண சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட். ஹை ஸ்கூல் மார்க் ஷீட்டு, காலேஜ் மார்க் ஷீட்டு இந்த பாயிண்ட் அதான். செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி, எஸ்டி சர்டிஃபிகேட் அதே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் 4 விதமா பிரிச்சிருக்காங்க. 3 விதமா பிரிச்சிருக்காங்க. ப்ளஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ் சேலரிய கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தாக்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவை. ஓகேங்களா? என்ஓசி ரெக்வயர்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? தென் இந்த பாயிண்ட் நான் முன்ன மிஸ் பண்ணிட்டேன். இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தேவை. அப்புறம் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் என்னென்ன இருக்குது ப்ளஸ் ஆதார் கார்டு இதெல்லாம் ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப். ஓட்டர் கார்டே எடுத்துக்கோங்க. எதுக்கும் சேஃப்டி பர்பஸ் பேன் கார்டோ இல்லை ஓட்டர் கார்டோ ஆல்ரெடி பேன் கார்டு எடுத்துகிட்டு போவீங்க கம்பல்சரியில் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரேஷன் கார்டும் எல்எல்ஆரும் உங்களுக்கு வேலிட் ஐடென்டி கிடையாது. 4 காப்பி 4 காப்பீஸ் ஆஃப் சிவி எடுத்துக்கோங்க. அது எப்படி ரெடி பண்ணுன்றது அவங்க வெப்சைட்டில் இருக்குது. நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட வந்து கேட்டுக்கோங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் இன்டர்வியூக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.